ஹீரோவுக்கு சின்ன வயசுலேயே சாமி நம்பிக்கை சுத்தமாக போயிடுச்சு. 25 வருஷம் கழிச்சு ஆளானதுக்கு அப்புறம் சிவனுக்காக தன்னோட 2 கண்ணையும் கத்தியை விட்டு தோண்டி எடுத்து கொடுக்குற அளவுக்கு பெரிய பக்திமானம் ஆகிடுறாரு. இதுதான் படத்தோட கிளைமேக்ஸ். இப்படி சிவன் மேலே அதிகமான பக்தி வர்றதுக்கு காரணமாக இருக்கிற சீன்ஸ் தான் படத்தோட கதை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவ்யூ டைம் சேனல். இன்றைக்கி நம்ம ரிவ்யூ டைமில் பார்க்க போகிற படம் கண்ணப்பா. இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது ஒரு பேன் இண்டியா மூவி, அதாவது இந்தியா ஃபுல்லாக இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருந்தும் பெரிய பெரிய ஆக்டரை வர்ற மாதிரி இந்த கதையை ரெடி பண்ணியிருக்காங்க. எதுக்காக பேன் இண்டியா மூவியாக ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியலை. அந்தந்த ஸ்டேட்டில் ஒரு சில ஆக்டர்ஸ் போட்டால் அந்தந்த மக்கள்லாம் வந்து பார்ப்பாங்க அப்படின்னா, இல்லை கலெக்ஷனை நிறைய அள்ளலாம்னு அப்படின்றதுக்காகவா? எந்த காரணத்துக்காக இருந்தாலும் படம் நல்லா இருந்தால் மட்டும்தான் மக்கள் ஆதரவு தருவாங்க. இது இந்த ஸ்டேட்டில் மட்டும் இல்லை, எந்த ஸ்டேட்டில் ரிலீஸ் பண்ணாலும் இதே நிலைமை தான். படம் நல்லா இருந்துட்டால் அந்த படத்துக்கு பெரிய அளவில் ப்ரமோஷன் எதுவும் தேவைப்படாது. மக்களோட பாசிட்டிவ் ரிவ்யூனால் ஆட்டோமேட்டிக்காக க்ரௌட் வந்து படம் ஓட ஆரம்பிச்சிடும். அப்படி ஓடின சில ரீசெண்டாக வந்த படங்கள் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி அண்ட் 11. இந்த கண்ணப்பா படம் சாமி நம்பிக்கை ஓரளவுக்கு இருக்குது அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் பிடிக்கும். மற்றபடி எவ்ரி வீக் ஒரு புது படத்துக்கு போயே ஆகணுங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. கண்ணப்பா படத்தை ஃபஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு பார்த்த வரைக்கும் போதும்டா சாமி, பேசாமல் வீட்டுக்கே கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு தான் இருந்தோம். ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் அப்படி ஒரு போரிங்கான ஸ்க்ரீன் பிளே. சரி, வந்தது தான் வந்துட்டோம், பேலன்ஸ் படத்தையும் பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு பேலன்ஸ் உள்ள படத்தை பார்த்தோம். படம் பார்த்ததில் தான் தெரிஞ்சது லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் படம் மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்குது. இப்படி 3 மணி நேரம் படத்தில் கடைசி அரை மணி நேரம் மட்டும் நல்லா எடுத்துகிட்டு 2.5 மணி நேரம் தூக்கம் வர்ற மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க டைரக்டர். இப்போ படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். 25 வருஷத்துக்கு முன்னாடி படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு அழகான கிராமத்தை காமிக்கிறாங்க. அங்கே காளி தேவிக்கு ஒரு பூஜை நடந்துகிட்ருக்கு. அந்த பூஜையில் என்ன சம்பிரதாயம்னா, கிராமத்தோட நல்லதுக்காக ஒவ்வொரு தடவையும் பூஜையப்போ ஒரு நரபலி கொடுத்தாகணும். அதுக்காக ஒரு எலுமிச்சையை தூக்கி போட்டு இது யார் மேலே விழுதோ அவங்கள தான் நரபலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன பையனாக இருக்கிற ஹீரோவோட நண்பன் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அவன் மேலே போய் அந்த எலுமிச்சை மலை விழுகுது. அந்த சின்ன பையனை தான் நரபலி கொடுக்குறாங்க. இதனால் ரொம்ப கோபமடைகிற அந்த சின்ன பையன் ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு கல்லை தூக்கி அந்த காளி சிலை மீது எரிஞ்சிடுறாரு. இது சாமி இல்லை, வெறும் கல் தான், இந்த கல்லுக்காக உயிரெல்லாம் பலி கொடுக்குறீங்களா அப்படி இப்படின்னு நிறைய டைலாக்லாம் பேசி சாமியாவே வெறுக்கிறான் அந்த சின்ன பையன். ஹீரோவோட அப்பாவா சரத்குமார் நடிச்சிருக்காரு. ஹீரோவுக்கு இப்படி சிவன் மேலே அதீத பக்தி வர்றதுக்கு கடைசி 30 நிமிஷம் மட்டுமே காரணமாக இருக்கிறதுனால இடைப்பட்ட இந்த 2.5 மணி நேரம் ஏதோ படம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்திருக்காங்க. டிவியில் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த படம் போடுவாங்க. அப்போ நீங்கள் அந்த படத்தை பார்த்தா போதும். இல்லை நான் நேரில் போய் பார்க்கணுன்றவங்க அந்த படத்தை போய் தியேட்டரில் பார்க்கலாம். சிவனுக்கு தன்னோட கண்ணையே கொடுத்ததுனால ஹீரோவுக்கு கண்ணப்பா அப்படின்னு சிவன் பேர் வைக்கிறாரு. மற்றும் ஒரு மூவியோட ரிவ்யூ டைமில் சந்திக்கலாம் நண்பர்களே. தேங்க்யூ.